நான் உனக்கு கதை சொல்ல போறேன். இது கல்ல பத்தி சிலைய பத்தின ஒரு கதை. ஒரு வாட்டி கல்லு சிலைக்கிட்ட சொல்லுச்சான், நீயும் நானும் கல்லாவே இருந்தாலும் ஒரே இடத்துல இருந்து வந்திருந்தாலும் ஒரே மாதிரி ஒரே சிற்பிக்கிட்ட போய் சேர்ந்தாலும் உன்னுடைய நல்ல நேரத்தை பாத்தியா? நீ ஒரு அழகான சிலையாயிட்ட. இங்க வரவங்கெல்லாம் உன்னை பார்த்து எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க? வெறும் கல்லுன்னு சொல்லுவாங்க. என்ன கீழே போட்டு மேலே ஏறி மிதிக்கிறாங்க. உன்னை விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்கு, ஆனா என்ன வாங்க ஆளே கிடையாது. ஒரே இடத்துல இருந்து வந்திருந்தாலும் நான் மட்டும் எதுக்காக இதையெல்லாம் அனுபவிக்கணும்? அதுக்கு சில சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சான், நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. அந்த சிற்பி செலவழிக்கிறதுக்கு முதல்ல உன்னைத்தான் தேர்ந்தெடுத்தாரு. ஆனா அவர் ஒளி உண்டாக்குற வலிய உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லுச்சு. இத கேட்ட உடனே கல்லுக்கு கோபம் வந்துருச்சு. யாரால தான் அந்த வலிய தாங்கிக்க முடியும்? அவ்வளவு பெரிய ஒளி என் மேல பட்டுச்சுன்னா நான் சிதறிடுவேன் இல்லைன்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த சிலை சொல்லுச்சு, அதுதான் இல்ல. வலிக்கு பயந்தா நாம நம்ம வாழ்க்கையை இழந்துருவோம். வலிதான் வெற்றியோட ரகசியம். அதை தெரிஞ்சுக்காத எவனும் உயர்ந்த நிலைக்கு வர முடியாது. சிலையாகக்கூடிய லட்சணம் உனக்கு இல்ல. அதனாலதான் அந்த சிற்பி உன்னை கீழே வச்சுட்டாரு. அவரால உண்டான வலிய நான் தாங்கிக்கிட்டேன். அதனாலதான் இன்னைக்கு அழகான ஒரு உருவம் எனக்கு கிடைச்சிருக்கு. எல்லாருடைய பாராட்டும் கிடைச்சது. நீ இப்ப சொல்லு ஹமீத், தரையில இருக்கிற கல்லாவே இருக்கணும்னு நினைக்கிறியா, இல்ல சிலையாகணும்னு நினைக்கிறியா?